தேர்தலுக்கு முன்பு நம்மளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணார் யார்? இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் சார். தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நமக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். நிதி ஆயோக்கில் உட்காந்துக்கிட்டு ஆமாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லா இருக்குங்க, இங்கே இருக்கிற ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 42% பெண்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண்கள் தான் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இப்போ தான் சரியாக ஒழுங்காக அழகாக உண்மையை யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆக அப்படிப்பட்ட நம்முடைய சிஎம் சார் இருக்காங்க பார்த்தீங்களா, தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுகிறீங்க, தேர்தலுக்கு பின்பு ஒரு எங்களுடைய சாதனை பற்றி பேசுகிறீங்க. இப்போ எந்த விஜயை நாங்கள் நம்புவது? நடிகர் விஜயவா அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் விஜயை நாங்கள் நம்புவதா? நீங்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன சொன்னோம், இப்போ நினச்சி பாருங்க, இப்போ திராவிட மாடல் 2.0 வந்திருந்தால் என்ன மாதிரியான டிஸ்கஷன் தலைமை செயலகத்தில் ஓடி இருக்கும். அப்போ நம்ம 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம். அது அண்ணா பிறந்த நாள் நம்ம கொடுக்கலாமா அல்லது நம்ம வந்து தலைவருடைய நினைவுகள் அன்றைக்கி கொடுக்கலாமா, அது என்றைக்கு அதை கொடுக்கலாம்? இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நம்முடைய இயக்கத்தில் இருந்ததாக சொன்னால் இன்றைக்கி டிஸ்கஷன் அப்படி போயிருக்கும். சரி, மக்களுக்கு நம்ம இந்தந்த வாக்குறுதிலாம் கொடுத்துருக்கோம், எந்தெந்த காலகட்டத்தில் இதுக்கான தொடக்க விழாவை வைக்கலாம், எந்த தலைவர்களை நம்ம அழைத்து இந்த தொடக்க விழா நடத்தினா இன்றைக்கி அந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் விட்டுட்டாங்க. நாம் என்னென்ன சாதனைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ அந்த சாதனைகளுக்கெல்லாம் அவங்க ஸ்டிக்கர் விட்டாங்க. ஏன்னா தெரியும் நம்மளுடைய மாண்பு அமைச்சர், நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்து ஒரு நடிகராக இருந்தபோது நிறைய ரீமேக் படம் தான் நடிப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி நாம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா திட்டத்தையும் ரீமேக் மாதிரி அதுக்கான பெயரையும் ஸ்டிக்கரையும் ஒட்டி 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 தன்னுடைய பெயரை எடுத்துக்கிறார். கேட்டால் 6 மாதம் டைம் தரேன்னு சொன்னீங்களே, கண்டிப்பாக ஒரு நிர்வாகம் என்றால் என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மானிய கோரிக்கையை நாம் எப்படி பேச வேண்டும், தப்பே கிடையாது. எல்லாரும் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டுலாம் வரல, நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். 6 மாதம் தயவுசெய்து டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் 6 மாதம் கழித்து தான் நீங்கள் மின்வெட்டை பற்றியே பேசணும். 6 மாதம் கழித்து தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் நடந்து அது ஒரு 10 வயசு குழந்தைங்க நடந்த அந்த கொடுமையை பற்றி நீங்கள் பேச வேண்டும். 6 மாதம் கழித்து தான் இங்கேருந்து நம்முடைய முதலீடுகள்லாம் 30,000 கோடி 40,000 கோடி வெளி மாநிலத்துக்கு போது பார்த்தீங்கன்னா அது 6 மாதம் நீ வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி சார் முடியாது? இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை கண்ணும் கருத்துமாக அதற்காக உழைத்தவர் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர். ஆக அப்படியே பார்த்து விட்டுட்டு போக முடியுமா? எங்களுக்கு ஓட்டு போடலைங்கிறதுக்காக இந்த இயக்கத்திற்காக நிற்க வேண்டும், இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் தான் உண்மையான உடன்பரப்பாக என்றைக்குமே இருப்பான். அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிர்வாகம் சார்ந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சார்ந்து 6 மாதம் எடுத்துக்கொள்ளுங்க. 2,500 ரூபா தரேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா எல்லா மகளிருக்கும். இன்றைக்கி கூட நம்ம செயற்பாடு நிகழ்ச்சி வரதுக்கு முன்னாடி நான் ஃபோனில் பார்க்குறேன், ஒரு செய்தியே வருது, இன்றைக்கி 1000 ரூபா போட்டாச்சாம்பா. ஆக இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பெருமையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் நாங்கள் என்ன தப்பு செய்யணும், நாங்கள் என்ன தவறு செய்தோம், நாங்கள் செஞ்ச எல்லாத்தையும் பார்த்தீங்க. சூப்பர் சார், நல்லா சேர்வாங்க, நல்லா பண்ணிட்டார், இந்த ஆட்சி ரொம்ப நல்லா பண்ணிச்சு, தலைவர் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சரி அடுத்தது வேறு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டீங்க நீங்கள். நாம் எப்படிங்க இருந்தோம் அப்படிங்கிறது, நம்ம எப்படி இந்த இயக்கத்தில் இப்படி சுயமரியாதை நம்ம நடப்போடுறோம் அப்படிங்கிறது இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவங்களாம் ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு. எதுக்காக துண்டை மேலே போட்டுட்டு போகிறோம் நம்ம தெம்பா? ஒரு காலத்தில் துண்டெல்லாம் அப்படி மேலே போட்டு முடியாது. உங்கள் அப்பாவாக இருந்தாச்சும் உங்கள் தாத்தாவாக இருந்தாச்சும் துண்டை அப்படி மேலே போட்டுலாம் அப்படி கம்பீரமாக நடந்து போக முடியாது. அங்கே யாராச்சும் ஒருத்தன் வரான், யாரும் நான் சொன்னாலும் சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கே தெரியும். வந்தால் அதை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கக்கத்தில் வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு அவங்க முகத்தை கூட பார்க்காம நீங்கள் போக வேண்டும். வயதில் மூத்தவராக இருப்பார் அவர். வயதில் மூத்தவராக ஒரு குப்புசாமி 75 வயசு இருந்தாலும் சின்ன பையன் ஒருத்தன் என்னடா குப்புசாமி எப்படா இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய காலம் இருந்தது. அதை மாற்றி காட்டி அவர் யாருன்னு சொன்னால் தந்தை பெரியார் பேரறிஞர்னா முத்தமிழர் கலைஞர் அவர். ஆக நீங்கள் வருகை தந்திருக்க நாம்னா பயனாளிகளாக வருகை தந்திருக்கோம். ஒன்று தான், ஆங்கிலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச கதை, எல்லாத்துக்குமே தெரிந்த கதைகள் தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு காதலன் தன்னுடைய காதலி சொல்கிறான், உனக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன், நான் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு என்று காதலன் கேட்கும்போது அந்த காதலி சொல்லுகிறாள், எனக்கு உன்னுடைய தாயோட இதயம் வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனடியாக வேகமாக வீட்டுக்கு ஓடி வரான். வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க அம்மாவை பார்த்தோம். அவங்க அம்மா கேட்குறா, சாப்பிட்டியாப்பா, இவ்வளோ கலப்பா ஓடியா, உட்கார்றா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது கையில் இருக்கிற கத்தியை எடுத்து தன்னுடைய தாயை குத்தி அந்த இதயத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய காதலியை பார்க்க ஓடுகிறான். ஓடும்போது தவறி கீழே விழுகிறான். அந்த தாயினுடைய இதயம் கேட்கிறது அவனை பார்த்து, ரொம்ப பலம் அடியாப்பட்டுச்சாப்பா, கொஞ்சம் பார்த்து மெதுவாக போப்பா என்று சொல்லுகிறது. அதுதான் தாய். ஆக அந்த கட்டளைக்கு யார், கவர்ச்சியான கட்டளைக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் யாரை தேடி ஓடி வந்தான் என்று சொன்னால் நம்முடைய இயக்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தாயை நோக்கி ஓடி வரும் பொழுது, சாப்பிட்டியாப்பா, வயிறார சாப்பிட்டியாப்பான்னு கேட்குற வார்த்தை எது தெரியுமா? திராவிட மாடல் அரசாங்கத்தால் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும் தான். அவருடைய இதயத்தை குத்தி கிழித்து அந்த இதயத்தை எடுக்கிறது எது தெரியுமா? தேர்தல் ரிசல்ட்டு.
அந்த தேர்தல் ரிசல்ட்டோட அப்பாடா அந்த கவர்ச்சியான கட்டளைக்கு பார்க்க நான் ஓடுறேன்னு சந்தோஷமாக ஓடுறேன். தடுக்கி விழுகும்போது அந்த இதயம் கேட்குறதுனா பலம் அடி பலமாக பட்டுருச்சு, அப்பா பார்த்து போப்பான்னு சொல்லிச்சு. பார்த்தீங்களா, அதுதான் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கும்போது ஆளுங்கட்சியை சார்ந்த என்ன சொன்னோம், ஏன்ப்பா கதறீங்க, தோற்று போனதுக்கப்புறம் கதறாங்கப்பா, அலறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் வீடு பற்றி எறியும் போது நீ கதறதை காட்டிலும் எங்களுடைய உடன்பிறப்புகள் எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் தாயா உனக்காக கதறாரு. அது உனக்காக கதறப்படுகிறத தவிர நாங்கள் பல வெற்றிகளையும் பல தோல்விகளையும் பார்த்தோம். எங்களை மாதிரி வெற்றி பெற்றதும் கிடையாது, எங்களை மாதிரி தோல்வி அடைந்ததும் கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும். எதற்காக தெரியுமா, இந்த மாதிரி காமெடியான அரசாங்கம் ஒரு 5 வருஷம் வந்துட்டு போனதுக்கு மீண்டும் அதை தட்டி தூசி தட்டி அதை மீண்டும் அதை உயர்த்துவதற்கான இயக்கம் உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை அனைவரும் இன்னைக்கு ஒற்றுக்கொண்ட ஒரு இயக்கம் எங்களுடைய இயக்கம். ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் 8000 ரூபா கூப்பன் தரேன்னு சொன்னார். பெண்கள்லாம் சொந்த காலில் நிற்க வேண்டும், 8000 ரூபா கூப்பன் தரேன்னாரு. ஆனால் இன்றைக்கி சேலம் மாவட்டத்தில் 50 பெண்கள் சீரழித்து 8000 வீடியோ போட்டுட்டு இருக்கிறான் ஒருத்தன், அதுவும் டிவி கேட்கறனா இருக்கிறான். அதை தயவுசு தட்டி கேளுங்க. நீங்கள் மாம சீர் கொடுக்கறதுலாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடாது, நீங்கள் எப்போ கொடுக்கன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி உங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களால் சீரழிக்கப்படுகிற இந்த பெண்கள்லாம் அதற்கெல்லாம் ஒரு தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு நீதியை ஒரு தண்டனையை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதை நான் சிஎம் சாருக்கு நினைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். ஆக இப்படி உங்களுக்காக வந்து சிங்கப்பெண் படையெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் யார் கொண்டு வந்தது, பிங்க் பேட்ரோல் விதத்தில் ஏற்கனவே நம்ம கொண்டு வந்தது தான். மீண்டும் அதை பேரை மாற்றி நீங்கள் கொண்டு போய் நீங்கள் அந்த சிங்கப்பெண்கள் படையை சார்ந்திருக்கின்ற பெண் காவலர்களுக்கே நீங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக நீங்கள் மாறிட்டு இருக்கிறது என்பது எங்களுக்கு வருத்தமாக இருக்கின்றது.